अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे அமோகः குண்டலீகாட்சோ விரகர்மா விருஷாகிருதி. புராருடைய திவ்யமான நாமக்கள். அதுல சமாத்மா, சம்மிதா, சமஹா அப்படிங்கிற நாமக்கள் வரைக்கும் பார்த்தோம். சமஹா எல்லா காலங்களிலும் எல்லா பாவ விகாரங்கள் இல்லாமல் இருக்கிறவன், சமமாக ஒரே மாதிரி இருக்கிறவன். ஒரு மாதிரி இருப்பது என்கிறது கஷ்டம். ஏன்னா கணமும் மாறிக்கொண்டுத்தான் இருக்கும். நாம கிளாஸுக்கு வரதுக்கு முன்னால் இருக்கிறத விட வந்த பிறகு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியா இருக்கு. அதே போல சில காரில மறந்துட்டோம் இல்லையா? பழச மறந்தோம், புதுசா வரவழைச்சிட்டோம். இப்படி மாறுதல் இருந்துட்டே இருக்கிற மாறுதல்ங்கிறது சகஜம். ஆனா ஒரு மாறுதலும் இருந்தாலும் எப்பொழுதும் பரிபூர்ணமான உருவத்திலேயே இருக்கிறவர் பரமாத்மா. ஆயால் சமஹா அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அம்பாளுடன் சேர்ந்திருக்கிறவர். மான லட்சுமி, லட்சுமியுடன் சேர்ந்திருக்கிறவர். அதனால அவருக்கு சமஹா. மாயா சக மயா லட்சுமியா சக வர்த்ததே. இது எதுக்கு சொல்ற அப்படின்னா, பகவானை பிரார்த்தனை பண்ணினோமையானால், அவரை நினைத்தாலோ தியானம் பண்ணினாலோ அல்லது அவருடைய நாமாக்களை சொன்னாலோ நமக்கு ஏற்படக்கூடியது வாழ்க்கையில சௌக்கியமா இருப்போம், அதோட இல்லாம முக்தி கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். அதோட மட்டுமல்ல, அஷ்டைஸ்வரியங்களும் தானா தேடி வரும். அம்பாவை நீங்க பூஜை பண்ணாத போனாலும் பகவானை பூஜை பண்ணி தியானம் பண்ணி கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமாவை சொல்லி கொண்டே இருந்தோமையானால் அவரிடத்திலேயே இருக்கக்கூடியதான அம்பாளும் பிரீதியை அடைந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாள். ஆகையால் அவருக்கு சமஹா என்ற பெயர். அது வச்சுப்பார். அதற்கு மேல அடுத்ததாக அவர் பேரு அமோகா. இந்த அமோகம்னு ஒண்ணுங்கிறதுல இதுக்கு மோகம்ங்கிற ஒரு பதத்தை தெரிஞ்சுட்டோம்னா அமோகம்னு அர்த்தம் சொல்லணும். மோகம்னா வேஸ்ட்னு. நம்ம நிறைய செயல்களை மோகமாக பண்ணிட்டு இருக்கோம். எனது அனாவசியமா பொழுது போக்குறோம். தெரிந்து கொண்டு இந்த பொழுது என்கிறது நமக்கு கிடைக்காத பொருள். டைம் மேனேஜ்மெண்ட் சொல்ற பட்சத்துல ஏன் போனா போட்டுமே அப்படின்னு சொன்னா திரும்பி வராது. காசு செலவாயிடுச்சுன்னா மறுபடியும் சம்பாதிக்கலாம். வேற ஏதாவது போனாலும் மறுபடியும் கஷ்டப்பட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் திரும்பி வராது நம்ம சமயம். அப்படியோ சமயத்துக்கு என்ன பண்ணிவிட போறோம் சமயத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இந்த மானிட பிறவியில தான் முடியும். மானிட பிறவியில தான் இந்த சமயத்தை நாம் சரியாக உபயோகித்துக் கொள்ள முடியும். மற்ற பிறவிகள்ல தெரியாது. இது போல ஒரு சந்தர்ப்பம் இருக்கு என்கிறதே தெரியாது. பிறவிகள் ரெண்டு விதம். ஒண்ணு மானிட பிறவிட உயர்ந்ததான பிறவிகள். எது தேவதைகளாகவும் எட்டாளாகவும் கந்தர்வாளாகவும் கிம்புருடாளாகவும் கிண்ணறாளாகவும் பிறக்கிறது. உயர்ந்த உலகங்கள்ல பிறக்கிறது. அது ஒரு வசதி. அதே போல இடவ கீழாக இருக்கக்கூடியதான லோகங்கள்ல அதல விதர சுதர பாதாளாதி லோகங்கள்லயோ இந்த ஊர்லயே விலங்குகளாகவோ பட்சிகளாகவோ பிறக்கிறது. எப்படியும் பறவைகள்லாம். ஆனா மனிதனை விட மேல இருக்கக்கூடியதான பறவைகள் மனிதனை விட கீழே இருக்கக்கூடியதான பறவைகள்ல இல்லாதான ஒரு தத்துவம் இவனுக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன விசேஷம் அவனிடத்துல அப்படின்னு கேட்டா, இந்த மானிட பிறவியில அவன் பழசான ஒரு கர்ம பலங்களை அனுபவிக்கிறது இல்லாமல் புதுசாக அவன் கர்மாக்களை பண்ணலாம். பண்ணுவான்னு இதை பண்ண முடியும். அதுதான் நான் சொல்ல பண்ணலாம்.
ஏன்னா இந்த மனசுக்கு நாம என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக கர்மாக்களை செய்யக்கூடியதான செயல்களையும் விடுது. இப்ப பசுமாடு இருக்கு வந்து முட்டுறது, வேற ஏதாவது பண்றது, அதுக்கெல்லாம் ஒரு பலமும் இல்லை. ஆனா மனிதன் வந்து ஒரு சின்ன காரியம் பண்ணானா அதுக்கு பலம் உண்டு. ஏன் பகவான் அப்படி இருக்க, இந்த பிறவியில நீ நல்ல கர்மாக்களை பண்ணலாம் அல்லது கெட்ட கர்மாக்களையும் பண்ணலாம். நீங்க பண்ணக்கூடியதான இந்த கர்மாக்கள் எல்லாமே அது மறுபடியும் அடுத்த பிறவிலையோ அல்லது வேற ஏதோ ஒரு பிறவிலையோ சுகத்தையோ சுத்தத்தையோ கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதனால என்ன ஆகிறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, துன்பத்தை கொடுக்கக்கூடியதான கர்மாக்கள் பாப கர்மாக்கள் அல்லது விருதா சேஷ்டைகளை எல்லோரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு இருக்கு? வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான கர்மாக்களை நாம் பண்ணினோமே ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த சஞ்சித கர்மாவை நல்லதாக ஆக்கிவிடலாம். மறுபடியும் இதே போல விலங்குகளாகவும் அங்கேயும் இங்கேயும் பிறக்காமல் நல்லதாக ஒரு கர்மாக்களை நல்ல பிறவை கிடைக்கலாம் போலையும் சீக்கிரமாக பகவானை அடையக்கூடியதான நிலையும் நம்ம வரவழைச்சுக்கலாம். அது வேகமாக இந்த ஜென்மாவில பண்ணலாம். எப்படி ஒரு பகவன் நாமாவையோ ஒரு மந்திரத்தையோ ஏதோ இது பண்ணிட்டு அதை சொல்லிக்கொண்டே இருந்தோமையானால் மறுபிறவி இல்லாமலேயே நீங்க பண்ணக்கூடியதான வாய்ப்பு இங்க இருக்கு. அந்த வாய்ப்புக்குத்தான் இந்த மானிட பிறவை ரொம்ப உதத்தின்னு சொல்றேன். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், துர்லபம் திரயமேவ ஏதது. இந்த மூணு தான் ரொம்ப கஷ்டம். என்னது? மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்சயா. மானிட பிறவி கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் நாம் முக்தியை அடையிடம் எழக்கூடியதான எண்ணம் வருவது கஷ்டம். அந்த எண்ணம் வந்த பிறகு மகான்களுடைய சம்பந்தம் கிடைக்கிறது கஷ்டம். இப்படி கிடைச்சு நாம ஒரு நல்ல வழியில போயிட்டு இருந்தோமே ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு, மரணானந்தரம் இவன் பிரம்மலோகத்தை அடையலாம். பிரம்மலோகத்துல மறுபடியும் எங்கேயும் வர வேண்டியதில்லை. அங்கேயே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம்பதம் அப்படின்னு பிரம்மலோகமானது. அப்படியே விதேக கைவல்லத்தை அடையலாம். மறுபிறவி விளைக்க வேண்டியதில்லை. பணக்காரனா பிறந்தாலோ ராஜா வீட்டுல பிறந்தாலோ எல்லோருக்கும் அவாவாளுக்கு தகுந்த அளவுக்கு துன்பம் இருக்கத்தான் இருக்கு. துன்பம் இல்லாத வியக்தியே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இதை விட அது தேவையில்லை சார். அங்க இருக்கிறவனை பார்த்தா தெரியும், அவன் சொன்னா அதை விட இது தேவையில்லை. எந்த துன்பமா இருந்தாலும் சரி, எந்த பிறவியா இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம்தான். ஆகையால் ஒரு கஷ்டமும் இல்லாத நிலையை நம்ம அடைகிறோம். ஏன்னால் அதுக்கு என்ன பண்ணணும்? உயர்ந்துதானே அந்த நிலையை அடையணும். அதை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பகவான் நமக்கு 100 வருஷம் கொடுத்துருக்க. 100 வருஷம் என்னன்னா ரொம்ப ஜாஸ்தி, அவ்வளவு வேண்டியதில்லை. 40 நிமிஷம் போறோம்னா கட்டுவாங்க. 40 நிமிஷம் தான் கட்டுவாங்கன்னு ஒரு ராஜா யுத்தம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுத்தி இந்திரனிட்ட போனார். இன்னும் அவர் சந்தோஷப்படுத்தி அவருடைய வீரியத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். கட்டுவாங்க நினைச்சு பார்க்கிறார், நமக்கு ஒன்றும் தெரியல. என்ன வேணுங்கிறத நம்ம யோசனை பண்ண முடியும். கடைக்கு போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இப்படி வரிசையை சுற்றி சுற்றி பார்க்கலாம். சமாதில என்ன இல்லை அது வாங்கணும், ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்டதான நிலை வந்துட்டு கட்டுவாங்க. சரி, அவரும் பார்த்தா நீங்களும் வரம் கொடுக்கணுங்கிற ரொம்ப பெரியவா, உங்களை வந்து நோன்னு சொன்னா நல்லா இருக்காது. ஆகையா தாங்களே எனக்கு எது நல்லதோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். அவரும் சும்மா இருக்காரு, ஒண்ணும் சொல்லல. ஏன்டா இன்னும் 40-50 நிமிஷத்துல அவர் காரணம் எடுப்பாரு. இவருக்கு நல்லது நான் என்ன சொல்லி என்ன பண்ண போறது? அப்புறம் சொன்ன இவரே இதை கேட்டார், நான் எப்பொழுது மரணத்தை அடைவேன்னு சொல்லுங்க. இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. சரியா? அப்ப சரி ஒண்ணு பண்ணுங்க, இப்ப வரம் தரேன்னுடா இல்லையா, உங்க சாரதியை கொடுத்து கங்கை கரையில என்னை இறக்கி விட்டுருக்க. ஏன்னா ஒரே நிமிடத்தை இறக்கி விட்டுருவாரு. நம்ம மற்ற ரதங்கள்னா அப்படி இல்லை, அவ்வளவு வேகமா வந்து இறக்கிட்டு கண்ணை மூண்டு பகவான தியானம் பண்ண. விஸ்வம் விஷ்ணுர்வகோ பூதபக்ய பவத்ரபோ அப்படின்னு மூழ்கி பகவான தியானம் பண்றார். 40வது பகவான் எதிர்க்க பிரத்யமாயவருக்கு அவரை ஆட்கொண்டார். இதுக்கு 40 நிமிஷம் போறோம் நமக்கு. ஆனா அந்த அளவுக்கு மனசு சுத்தி இல்லையா நமக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா பகவான் 100 வருஷங்கள் கொடுத்துருக்க. ஆனா இதை நீங்க வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு கடமும் நல்ல வழியாகவே உபயோகப்படுத்தி கொண்டேடையானால் இதை அடைய முடியும். அது இல்லாத வேற விதமாக வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன்,
மறுபடியும் இந்த மானிட பிறவி எப்ப வரும்னு சொல்ல முடியும். வேற எந்த பிறவிலையும் மோட்சம் கிடையாது. அதுவும் பார்த்துக்கணும். நீங்க எப்படி பிறந்தாலும் மோட்சம் கிடையாது. மனுஷனா பிறக்கணும். இப்படி பிறக்கணும்னா அடுத்த மானிட பிறவி எப்ப வரும் யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆகையால் தான் இந்த மானிட பிறவியில் அதேதி அறிந்தீடையானால் அத சத்தியமஸ்தி, அந்த சத்தியமான அந்த பிரம்மஸ்வரூபம் உங்களுக்கு உண்டு. நச்சே திஹாவேதி, இந்த இதை தெரிந்து கொள்ளலைன்னா மகதி நஷ்டி, எவ்வளவு நஷ்டம்னு யாராலையும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் எப்ப மானிட பிறவி வருதுன்னு யாருக்கு சார் தெரியும்? சொல்ல முடியாது. ஆகையால் நம்ம சமயத்தை என்ன பண்றோம்? மோகமாக்கி கொண்டிருக்கோம். அது இல்லாம இருக்கிறவர் அமோகர். அவர் என்ன பண்ணிருக்கார்? நீங்க பூஜை பண்ணினாலோ அவரை சுத்திச்சாலோ இல்ல அவரை நினைத்தாலோ தாங்கள் விரும்பியதான எல்லா பலங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அமோக. அவரிடத்தில் அவர் விஷயத்தில் தாங்கள் செய்ததான ஒரு செயலும் கெட்டு போகவில்லை. அவரை நினைத்தால் போரும், அவரை தியானம் பண்ணினா போரும், அவருடைய பெயரை சொன்னா போரும். என்ன பண்ணிருக்காரோ சகல டேமத்தையும் கொடுக்கிறார். பூஜிதா சுதா சம்ஸ்கிருதோவா, அவரை பூஜை பண்ணினாலும் சரி, நினைத்தாலும் சரி, இல்ல சொன்னாலும் சரி, அவருடைய நாமாக்களை சொன்னாலும் சரி, சர்வ பலம் ததாதி, எல்லா விதமான பலங்களையும் கொடுக்கிறார். ஆகையால் நான் விருதா கரோதி, அவர் எதையும் விருதாவாக ஆக்கலை, வேஸ்டாக ஆக்கலை. உங்களுடைய நீங்க நான் பூஜை பண்ணினேனே பகவானுக்கு வேஸ்ட் ஆயிடுதே கிடையாது. அவருடைய நாமாக்களை சொன்னேனே ஒரு பலம் வரலையே நினைக்காதீங்க. நீங்க ஒரு தடவை சொன்னா போறோம், அவர் எல்லாத்துக்கும் ரெடியா கொடுத்துட்டார். இப்ப பாக்கணும், நாம இவெல்லாம் தங்கத்துக்காக சீட்டு கட்டுறான். ஒவ்வொரு மாசமும் 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டின பிறகு 1 வருஷம் 2 வருஷம் 40 மாசம் கட்டின பிறகு அவங்க ஏதோ கொடுக்குறான். நீங்க கட்டுறப்ப தங்கம் விலை எவ்வளோ, கொடுக்குறப்ப எவ்வளவு தங்கம் விலை. அப்ப வேற அதுக்கு பில்லு போடணும், அது போடணும், டாக்ஸ் போடணும், அது போடணும், இத்தனையும் சொல்லிட்டு தான் கொடுக்குறான். ஆனா பகவான் என்ன பண்றது தெரியுமா? இன்னைக்கு ஒரு ராமநாமம் சொன்னேடையானால் இன்னைக்கே உங்களுக்கு பலம் கொடுத்தாச்சு. கணக்கை எழுதிக்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு ராமநாமா சொன்னேன், அதனுடைய பலம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து எங்க வச்சிருக்காரு? உமக்காக சூரிய மண்டலத்துல எடுத்து வச்சிருக்காரு. அதனால்தான் தினந்தோறும் சூரிய ரமணங்கன்னு சொல்றது. நம்ம பண்ணினதான கர்ம பலங்கள் எல்லாமே சூரிய மண்டலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஏதோ ஒரு கணக்கு எழுதியிருக்காரு சார், அன்னைக்கு கொடுப்பாரு சார் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பண்ணினீங்கன்னா இந்த சுகமானது அங்க ரெடியா இல்லை. அப்படி ஒரு பகவானுடைய ஒரு நாமம். அவருடைய பலம் இப்படியே அமோகனா. அவருடைய ஒரு துதியோ நமஸ்காரமோ அவருக்கு பண்ணினதான ஸ்மரணமோ எல்லாமே எப்பொழுதும் வேஸ்ட் ஆகாது. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அமோக. பூஜிதா சுதா சம்ஸ்மிருதோவா, பூஜை பண்ணினாலோ துதித்தாலோ நினைத்தாலோ சர்வ பலம் ததாதி, அதுக்கு வேண்டியதான பலத்தை கொடுக்கிறார். நான் விருதா கரோதி, ஆஹா நம்ம பண்ணினே வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னு ஒரு நாளும் ஆகாது. ஆகையால அவருக்கு அமோக. இன்னொன்னு, சாதாரணமாக மனுஷன் நான் ஒன்றும் நினைக்கிறோம், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் நினைக்கிறோம். நினைச்சு அதை செயல்படுத்த முடியாதான சந்தர்ப்பங்கள் பல. எத்தனையோ இப்படி பண்ணினா தேவையில்ல, அப்படி நாளையில இருந்து 1000 காயத்ரி டெய்லி பண்ணணும்னு நினைச்சோம், நாளைக்கே முடியும். அப்படி எத்தனையோ நடக்கிறது அல்லவா? நினைச்சதெல்லாம் நடந்து போயிடுது. ஏன்னா நம்ம பகவானுக்கு மட்டும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆனா இவருடைய ஒரு நினைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, சங்கல்பம் தான் நல்லா இருக்கே தவிர அது நிறைய இடங்கள்ல அவன் செயல்படுத்த முடியலை. ஏன் செயல்படுத்த முடியல? பாவம் இருக்குல்ல, அதனால முடியல. ஆனா சங்கல்பம் நல்லது பண்ணினாலே அது வசதின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனால் எதை நினைத்தால் அது அப்பவே செயல்படுத்தக்கூடியவோ அடுத்த கடனை அதை முடித்து விடுவாரோ அவர் தான் பரமாத்மா. அவருக்கு என்ன பேரு? சத்திய சங்கல்பா, சத்தியமான சங்கல்பம் உண்டு. பகவான் சொல்லும் பொழுது விதரா விமிருத்யோ விசோகா அபிபாசா சத்யகாமா சத்ய சங்கல்பா அபஹத பாப்மா அப்படின்னா உபரிட்டு சத்திய சங்கல்பா, அவர் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும். அவருடைய சுபாவம். அவருக்கு ஒரு தங்கு தடங்கள் கிடையாது. அவருக்கு வேற விதமாக நம்ம பிரயத்னம் பண்ணணும்னு இல்லை. ஒரு கர்த்தத்துவம், ஒரு செயலை செய்யணுமேயானால் அந்த செயலை செய்வதற்கு செயலை எப்படி பண்ணணும் என்று அறியப்பட்டிருக்கணும்.
செயலை பண்ணணும், அந்த செயலை நாம் பண்ணணும் எனக்கூடியதான ஆசையும் இருக்கணும். ஆக்சுவலா அந்த செயலையும் பண்ணணும், அப்பதான் வேலைக்கு நடக்கும் இல்லையா? அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், பண்ணக்கூடியதான ஆசையும் இருக்கணும், ஆக்சுவலா அந்த எஃபர்ட்டும் இருக்கணும். 3 இருந்தா தான் வேலை பூர்த்தியாகும். ஆனா பரமேஸ்வரனுக்கு எப்படின்னா ஞானமயந்தபா, அவர் நினைச்சாலே போதும் சார், வேற ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு நினைக்கணும், அறியப்பட்டிருக்கணும், அதை பண்ணணும்னு ஆசை இருக்கணும், அதுக்கு மேல ஆக்சுவலா நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு வேண்டியதான முயற்சியும் தாங்கள் எடுத்துக்கணும். இத்தனை இருந்தால்தான் உங்களுக்கு செயல் முடிஞ்சது அப்படின்னு. ஆனா பரமாத்மா அப்படி இல்லை, நினைச்சா மட்டும் போறோம், அடுத்ததெல்லாம் தானாகிடும். ஆகையால் பகவன்னிஷ்டமான கர்த்தத்துவம் எப்படி இருக்கு? அவருடைய சங்கல்பத்தோட இருக்கு. ஆகையால் பகவானுக்கு சத்திய சங்கல்பம். ஆகையால் சத்திய சங்கல்பனா இருக்கிறதுனால அவருக்கு அமோகன் என்று பெயர். அமோகன் அவர் நினைச்சதெல்லாம் ஆகிவிடும். அதான் அவிதக சங்கல்பத்வாத்வா, விதகம் மாறுவது, அவிதகம் மாறாதது. எப்ப எதை நினைச்சாலும் டக்குன்னு அப்படி ஆயிடும். அவளுடைய பக்தாளுக்கும் பகவான தீவிரமா நீங்க தியானம் பண்ணினேடையான உங்களுடைய சங்கல்பமும் அப்படி நிறைவேறும். ஆயால் அவிதத சங்கல்பத்வாத்வா சங்கல்பா இது ஸ்ருதே. சரி, ரொம்ப நல்லா தான் இருக்கு. அவர் நினைச்சதெல்லாம் ஆயிடுறது, அமோகமாக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்றேன். அமோகமாக இருக்கக்கூடியதான அவரை நாம் எங்க தியானம் பண்ணணும்? தியானம் பண்ணணும். கோவில்ல தியானம் பண்ணணுமா, வேற எங்கேயாவது தியானம் பண்ணணுமா, ஆகாசத்துல தியானம் பண்ணணுமா, சூரிய மண்டலத்துக்குள்ள தியானம் பண்ணணுமா, இப்படி எல்லாம் சந்தேகங்கள் வரும். கவலைப்படாதீங்க, உங்க இதயத்துல தியானம் எங்க இருக்கார்? புண்டரீகத்துல இதயத்துல இருக்கார். ஒவ்வொரு மனுஷியாளுக்கும் பகவான் ஒரு இதயத்தை கொடுத்திருக்கார். அந்த இதயம் எவ்வளவு இருக்குதான், அவளுடைய கட்ட வரல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் செய்யும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய கட்டவரல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சைஸ் தான் இதயத்துக்குள்ள. இப்படி அங்கொட்ட மாத்திர புருஷா ஜோதிரிவாதோமகா அப்படி தணல் மாதிரி பிரகாசிக்கிறது. அது அந்த உள்ள இதயத்துக்குள்ள எப்படி இருக்கு? தணல் மாதிரி இருக்கு. புகை இல்லாததான ஒரு தணலானது எப்படி இருக்குமோ அப்படி சிவப்பு கலர்ல இருக்கு. அதற்குள்ள இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில பகவான பாருங்க. இது எப்படி இருக்கு? இந்த இதயமானது நமக்கு கழுத்துக்கு கீழே 4 அங்குலம், அந்த இடத்துல கீழே தாமரை மொட்டு மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்கு. நீரதோ மத்தியஸ்தா வித்யுல்லேகே பபாஸ்வரா அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்ற. அந்த இதயத்தை நீங்க தியானம் பண்ண தொடங்கினேனால் பரம்பொருளை அந்த தாமரையானது மலர தொடங்குகிறது. அதை மலருமே ஆனால் அதனுடைய இதழ்கள்லாம் மேல் நோக்கி வந்துடுது. அப்ப அதுக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு பார்த்தா, அந்த இடைவெளியில தாங்கள் பரம்பொருளை பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்க பரம்பொருளை பார்த்தீங்களேயானால் உங்க மனசு சுத்தமாயிடுறது. அதோட மட்டும் இல்ல, அப்பப்ப பகவான எங்கேயும் பார்க்க தொடங்குறது, பார்க்க முடியும். முதல்ல எங்க பார்க்கணும்? இதயத்துக்குள்ள. ஆகையால் திரிகோணந்தர தீபிகா ஹிருதயத்தா, இதயத்துக்குள்ள இருக்காள். அதே போல ஆத்ம தத்துவம் எங்கே பார்க்கலாம்? இதயத்துக்குள்ளே. அதுதான் சொல்றார், ஹிருதயத்தம் புண்டரீகம் அஸ்ருதே வியாப்னோதி தத்ர உபலட்சிதா இது புண்டரீகாட்சா. புண்டரீகாட்சான்னு அடுத்ததான ஒரு புண்டரீகம் என்றால் தாமரை. புண்டரீகம் சிதாம் போஜம் அப்படின்னு அமரகவசம். புண்டரீகம்னா தாமரைன்னு அர்த்தம். அந்த தாமரையானது நமக்குள்ள இருக்கும் இதய தாமரை, அதற்குள்ள வியாபித்து இருக்கிற அதை முழுக்க அந்த பரமாத்மா நின்றுருக்கார். அங்கே அக்ஷகான்னு சொன்னா அஸ்ருதே இது அர்த்தம். அசுதாசோ வியாப்னோதிங்கிற அர்த்தம். இதயத்தை வியாபித்து இருக்கிறார், இதயம் முழுக்க இருக்கிறார். தஹராகாசரூபிணி அப்படின்னு தஹராகாசம், இதயத்திற்குள்ள சிறிதான ஒரு ஆகாசம். அந்த ஆகாசத்தை வியாபித்துக்கிறார். ஆகையால் பரமாத்மா எங்க இருக்கார்? எங்கே கண்டுபிடிக்கிறது? எப்படி தேடுறது? ஒண்ணும் வேண்டாம், இதயத்துக்குள்ள இருக்காரு. தியானம் பண்ணி கண்ணை மூழ்கி இதயத்துக்குள்ள இருக்கிறதா நினைச்சுட்டே இருந்தோம். ஒரு நாளைக்கு தானா இந்த இதயமானது தானா மன்னிக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதுக்காக கண்ணை மூழ்கி இதயத்தையே பார்க்கணும் முயற்சி பண்ணிட்டே பகவன்னாமாவை சொல்லிட்டே இருந்தோம், சொல்லிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு தாமரைய அந்த இதயம் தானா
அறியப்படும், அது மலரும், அதற்குள்ள அப்பரம்பொருளை தாங்கள் பார்ப்பேன். சில சமயத்துல உருவம் இல்லாம பார்ப்பேன், சில சமயம் உருவத்தோட பார்ப்பேன். உருவம் இல்லாம பார்த்தா உருவம் தெரியலையேன்னு கவலைப்படாது, மையம் உயர்ந்ததான ஒரு சொருபம். ஆயார் எப்படின்னா புண்டரே காட்டா இதயத்தை வியாபித்துள்ளவர். இப்பொழுது நம்ம இதயத்துல என்னென்ன இருக்கு? கெட்ட வாசனைகள்லாம், விருப்பு வெறுப்புகள், ராகத்வேகாதிகள், மோகாதிகள், இவைகள்ல தான் இருக்கு. பகவானை தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவைகள்லாம் போயிடும். நமக்குள்ள எத்தனையோ பிளான், அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், எல்லாரோட உதவியா இருக்கணும், இப்படி எல்லாம் பிளான் போட்டு இருக்கா இல்லையா? அது அங்கேதான் இருக்கு. அதுக்கு முயற்சி நீங்க பண்ணல. ஆனால் பகவன் நாம சொல்ல தொடங்கினால் என்னைக்கோ நீங்க நினைச்சதான காரியம் ஆயிடும். நீங்க பகவான்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்ளிகேஷன் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அவருக்கு தெரியும். ஏன்டா உங்க இதயத்துல தானே இருக்க, நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் கொடுக்கும். அதோட மட்டும் இல்ல, எது கொடுத்தால் உங்களுக்கு சேமம் ஏற்படுமோ அதுவும் அவருக்கு தெரியும். அதனால சௌக்கியமா எல்லாத்தையும் கொடுப்பார். ஏன்னா உங்க இதயத்தை முழுக்க வியாபித்திருக்கார். இதயத்துல ஒரு மூலையில இருந்துட்டோம் அப்படி இல்லை, வியாபித்து முழுக்க இருக்கார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான என்னென்ன எண்ணங்கள், என்னென்ன ஆசைகள், எந்த வயசுல எது வேணும்னு நினைச்சீங்களோ அவைகளெல்லாம் எது உங்களுக்கு நல்லதோ அதை பூர்த்தி பண்ணி வைப்பார். ஆகையால் அவருக்கு புண்டரீகாட்சா ஹிருதயஸ்தம் புண்டரீகம் இதய தாமரையை ஆத்மதே வியாப்னோதி வியாபித்திருக்கார். இதயத்தை வியாபித்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? அந்த ரூமுக்குள்ள இருக்காருன்னா என்னதான் அர்த்தம்னா உள்ள போய் பார்த்தா தெரியும்னு அர்த்தம். அவ்வளவுதானே. அவர் உள்ள ரூமுக்குள்ள இருக்கார், அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு அங்க எங்கேயா ஏதாவது வேண்டும் நமக்கு என்ன? அங்க இருக்கார், அதுக்குள்ள பூந்துட்டு இருக்காருங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அங்க நீங்க பார்த்தீங்கன்னா அறிய முடியும். அதே போல இதயத்துக்குள்ள வியாபித்திருக்கார் என்று சொன்னால் தாங்களும் இதயத்தை நோக்கினீடையானால் அவரை நன்றாக பார்க்கலாம், அவருடைய தரிசனம் கிடைக்கும். அதற்காக புண்டரீகாட்சா புண்டரீகம் பரமத்யதம் அப்படின்னு வேதங்கள் சொல்றதல்லவா. புண்டரீகாகாரே உபே அக்ஷணி அஸ்யா. இப்ப ரெண்டாவது அர்த்தம் சொன்னேன். மூணாவது என்ன? தாமரை போன்றதான கண்களை உடையவர். இது தாமரை போல கண்கள்னா ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டு அங்க ரெண்டு தாமரை வச்சு எப்படி இருக்கும்? பார்க்க வைக்காது, அகோரமா இருக்கும். அப்படி இல்லை. தாமரை கண்ணன்னா என்ன அர்த்தம்? தாமரை இதழ் போன்றதான கண்கள் அர்த்தம். மத்தியம பதலோகிதமாக தாமரை கண்ணன்னா தாமரை இதழ்கள் போன்றதான கண்களை உடையவர். இந்த கண்களானது கொஞ்சம் நீளமா இருக்கணும், அந்த நுனிகள்ல சிவப்பா இருக்கணும். இப்படி எல்லாம் சொல்றது. நுனிகள்ல சிவப்பா இருக்கணையானால் அது உத்தம புருஷ லட்சணம். அப்படி எப்பொழுதுமே நுனிகள்ல சிவப்பா இருந்து கொண்டிருக்கிறது தான் தாமரை. தாமரை இதழ் இருக்கிறத அது வெளுப்பா தான் இருக்கும். வெளுப்பான தாமரை அந்த நுனியில மட்டும் சிவப்பா இருக்கும். அது போல கண்கள் பகவானுக்கு இருக்கு என்பதற்காகத்தான் தாமரை கண்ணன். நம பங்கஜநாபாய நமஸ்தே பங்கஜங்கிரயே நம பங்கஜநேத்ராய அப்படின்னு பகவான் கஜேந்திரன் பாடுறார். பகவான ஸ்தோத்திரம் பண்ற. ஏன்னா அவர் ஆர்த்தோ ஜிக்யாசர் அர்த்தார்த்தி, ஆர்த்தனாக ஆயிட்டார். அவர் காப்பாத்தினாதான் உண்டு, இல்லைன்னா இல்லைங்கிற ஒரு கடைசி நிலைக்கு சேர்ந்தார். அப்பொழுது அவர் வேற வழி இல்லாமல் சர்வதா சரணாகதி அடைஞ்சு பகவானை பாடும் பொழுது நம பங்கஜநாபாய நம பங்கஜ நேத்ரே, அந்த கண்கள் எல்லாம் பங்க தாமரை போன்றதான கண்கள் உடையவர், இவருடைய பரிபூர்ணமான கடாட்சம் இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த கணம் அவர் அந்த முதலையே தன்னுடைய சக்கராகத்தினால நாசம் பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். அந்த சரித்திரம் இருக்கு. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் தாமரை கண்ணன். ஆகையால் புண்டரீகாகாரே உபே அக்ஷரி, இரண்டு கண்களும் தாமரை போல் தாமரை இதழ்கள் போல் இருக்கு அப்படின்னு புண்டரீகாட்சா. சரி, சில பேர் கண்கள் நன்னா இருக்கும், நன்னா பேசுவா, நம்ம போனா எல்லாத்தையும் சௌக்கியமா ஈட்டமா பேசுவா. அவ பேசுறது பார்த்தா நமக்கு எல்லா காரியமும் சித்திச்சாயிடுதுன்னு நினைப்போம். ஆனா கடைசி நீங்க வெளியில வந்தது எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன். ஒரு சகாயமா அவர்கிட்ட நம்ம அடைய முடியாது. அப்படியோ இல்ல, ஒரு கர்மா தர்மமான கர்மாக்கள் அவர் செய்யக்கூடியதான ஒவ்வொரு செயலும் மனுஷனுக்கு தர்மத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு தர்ம லட்சணம் கர்ம அஸ்யா இது விருட கர்மா. யாரோ தர்மஸ்வரூபியே, அவர் செய்யக்கூடியதான ஒவ்வொரு செயலும் தர்மத்துக்காக தான். பகவான் ஏன் பிறந்த? பறவை இல்லாதான பகவானுக்கு. பகவானுக்கு பறவை உண்டா? கிடையாது.
நம்ம மாதிரி பிறவிகள். பிறவின்னா என்னது சொல்லுங்க. பிறவின்னா இந்த சரீரம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பூத உடம்பு இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்தூல சரீரம், இது கிடைக்கிறது தான் பிறவின்னு. பிறந்தான்னு சொன்னா அவனுக்கு ஒரு பூத சரீரம் கிடைத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பூத உடல் கிடைப்பதே அவனுக்கு பிறவி என்று பெயர். அம்மா வயசுல இருக்கும் பொழுது அவனுக்கு பூத சரீரம் கிடைக்கிறது. அதுல இருந்து ஆரம்பித்து அந்த சரீரமானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வது. உள்ள இந்த பிராணமும் ஆத்மாவும் உள்ள சேர்ந்ததுனால் அதுவும் சரீரம் வளர்றது. அதான் பிருஹத்வாத் பிரம்மணத்வாத் ஆத்மா பிரம்மேதீயதே. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனால்தான் நம்ம சரீரம் 6 அடி வரைக்கும் வளர்றது. பார்த்தா இல்லைன்னா அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கோம். இத வளர்ப்பது யாரு? உள்ள இருக்கக்கூடியதான இந்த பரமாத்மா. ஆகையால் இப்படிப்பட்டதான இந்த பரமாத்மா நம்மளை வளர்ப்பதனால் அவருக்கு நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிரம்மம் அப்படிங்கிற ஒரு பேர். இது போல நம்ம மாதிரியே ஒரு சரீரமோ பரமாத்மாவுக்கு கிடையாது. நம்ம சரீரமானது எப்படி கிடைச்சிருக்கு? ஏதோ ஜன்மாவில பண்ணினதான கர்மாக்கள், அந்த கர்மாக்களுடைய ஒரு ஒரு பகுதி, அந்த பகுதியை அனுபவிப்பதற்காகத்தான் நமக்கு இந்த ஸ்தூல சரீரம் கிடைச்சிருக்கு. இது எத்தனை நாளுக்கு? அந்த பிராரப்த கர்மா இருக்கிற பரியந்தம் இருப்பான். பிராரப்த கர்மா முடிச்சு போயிடுது ஏனால் அவ்வளவுதான், அந்த சரீரம் தானா எழுந்துடும். அதனாலதான் பிரதாரண்யத்துல சொல்லும் பொழுது ஜாயமான சரீரம் அபிசம்பத்தியமான உத்ராமம் பிரியமான. இந்த சரீரத்திலிருந்து நீங்க சரீரம் கூட்டி போயிடுது ஏனால் இந்த சரீரம் தேவையில்லாது. ஆகையால் பர்த்தன் கருத்துக்கு கிராஸ்பாடிக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. ஞாபகம், ஆத்மா அதா, ஆத்மாவுக்கு பிறவி இல்லை. பல்பு வரும், பல்பு பீஸ் ஆயிடும், பல்பு எரியும். கரண்ட் எப்போது ஒரே மாதிரி தான் சொல்லிருக்கு. பல்பு தான் கொஞ்ச நாள் எரியும், கொஞ்ச நாள் பீஸ் ஆயிடும், கெட்டாலும் இவையெல்லாம். கரண்ட்டுக்கு அது ஒன்றும் கிடையாது. அதே விதமாக சக்தி வடிவமா இருக்கக்கூடியதான பரமாத்மா அவருக்கு பிறவி இல்லை, மாறுதல் இல்லை, அழிவு இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கிறார். ஆனா இந்த சரீரமானது உண்டாகிறது, அழியுது. இது நமக்கு. ஆகையால் நம்ம சரீரம் எத்தனை நாள் இருக்கும், எத்தனை நாள் பிராரப்த கர்மா இருக்கோ அத்தனை நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தெரியாது, விழுது. ஆனா பரமாத்மாவும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனாகவும் நரசிம்மனாகவும் பிறந்திருக்காரு. அவருக்கு எப்படி ஏது கர்மா? கர்மா இருந்தா தானே பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் அந்த மாயையை தன்னிடத்துல வைத்துக் கொண்டு மாயிகமாக பிறக்கிறார். அவருடைய சரீரம் மாயிகம், மாயினால ஏற்பட்டது. சர்வம் மாயினால தோணக்கூடியதான சரீரம் என்ற உங்க மாதிரி பிராரப்த கர்மாவனால ஏற்படலை. அந்த சரீரம் எதற்கு ஏற்படுறது அப்படின்னு கேட்கலையானால் அவரே நினைக்கிறார். எதா எதா தர்மஸ்ய நிர்பவதி பாரதா அபியுத்தானம தர்மஸ்ய சதா ஆத்மானம் கிருதாம்யம். எப்பொழுது உலகத்துல தர்மம் குறைஞ்சு போறதோ, அதர்மமானது ஜாஸ்தியானதோ, அப்பொழுது தர்மத்தை மறுபடியும் பழைய நிலையை கொண்டு வந்தவர்கள் நிலைக்கு கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் நாம் பிறவியை எடுத்துக் கொள்கிறேன். பிறவியை அவர் சீகரிக்கிறார். நாம் மட்டும் நம்ம மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பறக்கிறார். ஓஹோ நமக்கு பறப்போம், இப்படி பறப்போம் அப்படின்னு அவர் தானாக சீகரித்தார். வாமனனாக பிறந்தார், மகாத்மாவாக ஆனார். ருசிம்மனாக பிறந்தார், ராமனாக பிறந்தார், அதே போல கிருஷ்ணனா பிறந்தார். எந்த உருவமாகவும் அவர் எடுத்துக் கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டு என்ன பண்ணினாரு? அந்தந்த இடத்துல தர்மத்தை விருப்பங்களை கொண்டார். மற்றவர்களும் கோபிக்கு சகாயம் பண்ணினார். அதே போல ராவண கும்பகர்ணாதிகளை பண்ணினார். விஜயசிம்ம சுக்ரீவாதிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார். இச்சுவாறு தண்டவர்த்தியாதிகளையும் ஹம்சாதிகளையும் சொன்னார். தர்மராஜாதிகள் போன்றதான நல்லவர்களுக்கு சகாயம் பண்ணினார். எப்பொழுதும் பார்த்தேடையானார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவ அமியுகே யுகே. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் நான் அப்பொழுது பிறக்கிறேன் அப்படின்னு தர்மத்துக்காகவே இருக்கார். ஏன்னா அறம் என்று ஆரம்பித்து இந்த தர்மம் இருக்கிறத இதான் முதல் படிகள். அவ அந்தந்த தர்மத்துல அவ இருந்தாலேயானால் அர்த்தமும் காமமும் மோட்சமும் தேடி வந்துடும். நம்ம நல்ல வழியில இருந்தோமையானால் எல்லாமும் நமக்கு வரும். ஆனா நமக்கு நல்ல வழியில இருக்கிறதுக்கு தைரியம் இல்லை சார். நம்ம நல்ல வழியிலே இருந்தோம்னா எல்லாரும் நம்ம தலையில முழா தேய்ச்சிட்டு போயிடுவான் சார். இல்ல வைக்க மாட்டானோ. உலகத்துல பாருங்க, ஒரு மனுஷன் இதை விட உயர்ந்ததா நிலையில இருக்கிறவன் இங்க பண்ணிட்டு முன்னுக்கு வரதுதான் பார்த்துட்டு இருக்கான்.
உலகம் முழுக்க காம்படிஷன் தான், சந்தேகமே கிடையாது. பிரஸ்னோபனிஷத்தை சொல்ற அத்திரன்ன பாவமாக தான் உலகம் இருக்கு. எரி இருக்கு, அதை கொல்றதுக்காக பூனை இருக்கு, பூனையை கொல்றதுக்காக புலி இருக்கு. ஆனா அவைகள் நடுக்குள்ளதான் இது வியாபிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரியே மனுஷர்களுக்குள்ளேயே கொஞ்சம் வீக்கா இருக்கிறவன பலசாலியா இருக்கிறவன் அவன் மேல எடுத்து போயிட்டே இருக்கான். ஆனால் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, இப்படி ஆகிறதே இருக்கு. அதனால நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன பண்ணணும், பகவான சகாயம் பண்ணு, அப்ப உங்களை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியும். ஆகையால் மனுஷனுடைய ஒரு ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பகவானுடைய அந்த தர்ம மார்க்கத்துல இருக்கணும். பகவான் சொன்னதான தர்ம மார்க்கத்தில் நாம் இருந்தோமே ஆனால் அர்த்த காமங்கள் தானா ஓடி வரும். அர்த்தம்னா காசுன்னு அர்த்தம், வசதிகள். காமம் தாங்கள் எது நினைக்கிறீர்களோ அதையும் பூர்த்தியாகும். அர்த்த காமங்களோட மட்டும் இல்லாமல் என்ன ஆகும், இவனுடைய மனசு நல்ல வழியில இருக்கிறதுனால் அவன் அறியாமலேயே அவன் மோட்சத்துக்கு அடைவான். மோட்சத்துக்கு வேண்டியதான வசதிகளை பகவானே பண்ணி கொடுப்பார். அதனால முதல்ல இருக்கிறது நம்ம நல்ல டிசிப்ளின் இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும். இவன் நல்ல வழியில இருந்தான, சாஸ்திரோக்தமான வழியில சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டே இருந்தானே என மற்றவர்கள் எல்லாமே இவனுக்கு இவன் அது வேணுமே இது வேணுமே ஒன்றும் கவலையப்பட வேண்டாம், பகவானே எல்லாரையும் அறிவிக்கிறார். ஆகையால் பகவானுக்கு என்ன சுரூபம், புருஷ கர்மா கர்ம கர்மா. இந்த தர்மம் என்கிறதே அவசியம் கடைபிடிக்கணும் என்பதற்காகவே ஒரு அவதாரம் பண்ணி காமிச்சிருக்கார் ராமன். ராமோ விக்கிரகவான் தர்மா, விக்கிரகவான் தர்மா. தர்மமா என்னது, தன்னுடைய சுரூபத்தை வாழ்நாள் முழுக்க எது நல்லதோ அதுதான் பண்ணினார். எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்த போதிலும் துன்பம் வந்த போதிலும் உலகங்கள்ல இருக்கிற எல்லா மனுஷால் எதை சொன்னாலும் சரி தன்னுடைய பார்வை அந்த தர்மத்துல தான் இருக்கணும். இந்த தர்மத்துக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மகான் ராமச்சந்திரன். அதனால்தான் ராமோ விக்கிரகவான் தர்மா. தர்மம்னு சொன்னா தர்மம் உருவம் எடுத்ததையானால் அதுக்கு ஒரு உருவத்தை தாங்கள் கொடுக்கலையானால் அந்த உருவம் மீது ராமன் அப்படி சொல்லியிருக்கோம். ஆகையால் அவருக்கு விருஷகர்மா. விருஷகர்மான்னு சொல்லின்றதுக்கு இது நன்னதான் இருக்கு. ஆனா அந்த விருஷகர்மா எல்லா கர்மாக்களும் இவர் பண்ணக்கூடியதான அவருடைய ஸ்வரூபம் என்னன்னு தர்மம் தான் ஸ்வரூபம். பகவானுக்கு தனியாக கை கால்களோட இருக்கிற ஸ்வரூபம் பார்க்கறது அவ்வளவு நல்லதில்லை. தர்மமே அவருடைய ஸ்வரூபம் பார்க்கணும். இதுதான் மீமாம்சா சாஸ்திரம். சோதனாவோ தர்ம. காலம்பரை எழுந்ததுமே சந்தியாவதனம் பண்ணுங்கோ, பகவானுடைய பூஜை பண்ணுங்கோ, கூடிய மட்டும் 4 பேருக்கு சகாயம் பண்ணிட்டே இருங்கோ, உங்களுடைய கர்மாவை இடாம பண்ணி கொண்டே இருங்கோ. நமக்குன்னு ஒரு டியூட்டி கொடுத்துருக்கேன்னு அதை யாரோ இன்னொருத்தர் சொல்லி பண்றதுன்னு சொல்லக்கூடாது, நம்மவே பண்ணணும். பகவானுக்காக பண்ணிட்டு இருக்கு. உத்தியோகத்துல பண்ணினாலும் வேற எதை பண்ணினாலும் நம்மளுடைய கர்மா பண்ணும் பொழுது எப்படி பண்ணணும், அவளுக்கு பயந்து பண்றது கிடையாது. நம்ம ஊர்ல ஜனங்கள் பகவானுக்கு தான் பயம். நம்ம கர்மாவை நம்ம ஒழுங்கா பண்ணணும். யார் எப்படி பண்ணா என்ன, எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் எனக்கூடியதான ஒரு எண்ணமானது இந்த பாரத தேசத்துல வைதிக மதத்துல அவளுடைய ரத்தத்துல ஓடி இருக்கு. யார் வந்தாலும் உலகத்துல எங்கே போனாலும் பாரதிய தேசத்துல இருந்து வரக்கூடியதான மக்கள் நல்ல வேலை பண்ணுவாங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா, இவன் இன்னொருத்தருக்கு பயப்பட்டு பண்றது இல்லை. எதற்காக, உள்ள அந்தராத்மா இருக்க, நம்மள நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு ஸ்வரூபம். அதனால்தான் பகவானுடைய ஸ்வரூபம் என்ன, விருஷாக்கிருதி, தர்மமே ஆக்கிருதி. நாம் வழிபடக்கூடியதான ஸ்வரூபங்கள் எல்லாம் தர்மம். பரமேஸ்வரனுக்கு ஒரு வாகனம் வச்சிருக்கேன், எனது வயசான காளை, அது என்ன தர்மஸ்வரூபம். மகாவிஷ்ணுவுக்கு ஒரு வாகனம் சொல்லியிருக்கேன், எனது கருத்மான், அவர் என்ன ஸ்வரூபம், தர்மம். அதனால கருத்மான கருடாரூடனா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவை பார்க்கணும், விருஷாரூடனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணணும். விருஷப வாகனம் நந்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா விருஷப வாகனம் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, விருஷபாரூடன்னா தர்மஸ்வரூபி. இவரை நாம் நினைத்தோமையானால் நம்ம மனசுல தர்மம் போரும், பிறகு தர்ம சிந்தனை வரும். மனுஷனுக்கு வேண்டியதெல்லாம் தர்ம சிந்தனை, அது இருந்தா போரும், இது எல்லாம் வாழ்க்கையில கொண்டு வரலாம். அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதே போல சுப்பிரமணிய சுவாமிக்கு மயில் வாகனம்னு சொல்லிட்டு இருக்கோம், ரொம்ப விசேஷம். அந்த மயில் வாகனத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, தர்மம் மட்டும் இல்லை, இவன் பண்ணக்கூடியதான எண்ணங்கள் எல்லாமே எப்பொழுதுமே அதுல சித்திர விசித்திரமாக இருக்குமா. மயிலுடைய தொகையானது எப்படி பார்க்கறதுக்கு அழகா இருக்கோ
அப்படியே இவருடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் தர்ம வடிவாகவும் அதோட சித்திர விசித்திரமாக இருக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுங்க. அப்படி தர்மமே உருவமாக இருக்கிறவர் பரமாத்மா. தர்மார்த்தமாக்கிறது சரீரம் அவருடைய சரீரம் எதற்கு அவங்களுக்கு தர்மார்த்தம். உங்களுக்கு தர்மம் வரணும், உங்க மனசுல தர்மம் தோணணும், தாங்கள் எப்பொழுதும் தர்ம சிந்தனத்திலேயே இருக்கணும் என்பதற்காகவே அவருடைய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவ அமையுவே யுவே. தர்ம தர்மத்தை நிலைநாட்டணும். நிதியெல்லாம் தானா போடுறோன்னு ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். நீங்க நல்ல வழியில இருந்தடையானால், நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு தோணுமையானால், பிறகு மற்றவைகள்லாம் தானா ஒழிந்தும். ஆச்சாரியன் உங்களுக்கு தெரிவார். அவர் வழியாக சாஸ்திரங்களை அறிவீர்கள். சாஸ்திரங்களை அறிவது மட்டும் இல்லாமல் தாங்கள் உபாசனம் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். அந்த தியானத்துல பரமாத்மா தோண தொடங்குவார். இது மேல கவலை. அது வரைக்கும் வரணுமே என்ன பண்ணணும்? நம்ம நல்ல வழியில இருக்கணும். அந்த நல்ல வழியில இருக்கணும்னு தர்மத்தை உங்களுக்கு காட்டுவதற்காக பிறந்தவர் பரமாத்மா. அயல் தர்மார்த்தமாஸ்பதே சரீரம் விருஷாக்கிருதி விருஷகர்மா புருஷாக்கிருதி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இது பகவத் வச்சனாத் அப்படின்னு. இப்படி பகவானுடைய நாமாக்களை இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது ருத்ரோ பகுதிரா பப்ரோ விஸ்வயோ நிஷ்டுஜஸ்ரவா அமிர்த சாஸ்வத ஸ்தானோ பராரோ மகாதவா. அடுத்த நாமா ருத்ரா. சுவாமி விஷ்ணுதாஸ்நாம சிவதாஸ்நாம இல்லை, ஏன் ருத்ரன்னு சொல்றேன்? இப்படி ஒரு சந்தேகம் வரலாம். ருத்ரன் எனக்கூடியவர் யாரு? மாயாவச்சின்ன சைதன்யம் பரமாத்மா தான். அந்த ருத்ரன்கிற ஒரு பேர் அவருக்கு ஏன் வந்தது? அவரை நமக்கு வாழ்க்கையில துன்பம் வந்தால் அந்த துன்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. பெருமள துன்பம் வராது. இன்பமோ துன்பமோ மனிதனுக்கு தானா வராது. போன ஜென்மாவில அதுக்கு வேண்டியதான வேலையை பண்ணியிருக்கணும். பாபம் பண்ணியிருந்தா தான் அதுக்கு தகுந்ததான துன்பம் வரும். புண்ணியம் பண்ணியிருந்தா அதுக்கு தகுந்ததான இன்பம் வரும். இவ்வாழ்க்கையில தாங்கள் அனுபவிக்கிறீர்களோ அவைகள்லாம் ஏதோ ஒரு ஜென்மாவில, கரெக்டா போன ஜென்மாவிலையும் சொல்லக்கூடாது. போன ஜென்மாவிலையோ அதுக்கு முன்ன ஜென்மாவிலையோ ஏதோ ஒரு சமயத்துல தாங்கள் பண்ணியிருக்கு. அந்த பண்ணினதான ஒரு கர்மாக்களுடைய பலமாகத்தான் இன்பமோ துன்பமோ வருது. ஆகையால் துன்பம் வந்தால் துன்பம் ஒண்ணு, அந்த துன்பத்துக்கு காரணமான பாபம் ஒண்ணு, ரெண்டு இருக்கு. சார், இந்த பகவான் என்ன பண்றாரு தெரியுமா? தாங்கள் அவரை நினைத்த மாத்திரத்தினால் அந்த பாபம் எது இருக்கோ அதை அப்படியே அதை நாசம் பண்ணிவிடுறார். அதனால அவருக்கு ருத்ரம். ருதம் திராவயதே இது ருத்ரா. ருதம் துன்பத்தை, துன்பத்துக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான பாபத்தை அழித்து விடுகிறார். அதனால அவருக்கு என்ன பேரு? ருத்ரா அப்படின்னு பேரு. நம்ம சாதாரணமாக நமஸ்தே ருத்ர மன்யவதோதகிஷே நம அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அந்த நமஸ்தே ருத்ரா மகா கோபிஷ்டியா இருக்கானே, உங்களுக்கு நமஸ்காரம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க அம்புக்கு நமஸ்காரம், உங்க வில்லுக்கு நமஸ்காரம். என்னதான் நீங்க கோபிஷ்டா இருக்கா போல இருக்கே, ருத்ர ஸ்வரூபமா இருக்கே, ரௌத்ரமான ஒரு ஸ்வரூபமாச்சு உங்களுக்கு. தயானோமரோட ஜீவதே. அதோட மட்டும் இல்லாமல் யாத்தே சிவாதனோ, உங்களுக்கு ரெண்டு உருவம் இருக்கு. என்னது? கோபத்தோட கூடியதான உருவம் ஒண்ணு, மங்களகரமான உருவம் ஒண்ணு. நீங்க அந்த மங்களகரமான உருவத்தை எங்க பக்கம் வைங்க, கோபத்தோட உருவத்தை சத்துருக்கள் பக்கத்துல திரும்பிடுங்க. என்ன அதே போல சத்துரு நினைக்க மாட்டானா? அப்ப பகவான் என்னத்தான் பண்ணுவார்? இப்படிதான் இருக்கக்கூடாது. இங்க சத்துருன்னு சொன்னா அந்த சத்துரு. சத்துருவம் என்ன? நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான நம்மளால அடக்க முடியாததான சத்துருக்கள். நமக்குள்ள இருக்க சில சத்துருக்கள் எது? ஆசை, விருப்பு, வெறுப்பு, லோபம். பணம் எங்கிட்டயே இருக்கணும், ஒரு பைசாவும் செலவாகக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு கஞ்சத்தனம் இவைகள்லாம் இருக்க பட்சல இதை நாம ஜெயிக்கணும்னு பார்க்கலாம். ஆனா மனிதனால ஜெயிக்க முடியல. இவைகள்லாம் ஜெயிக்கணும்னு யார பண்ணணும்? பகவானா அனுகிரகம் பண்ணணும். அப்படி ஜெயிக்கக்கூடியதான ஒரு நிலையை நமக்கு கொடுக்கிறவர் பரமேஸ்வரன். ஆகையால் அந்த உருவத்துல இருக்கிறதுனால அவருக்கு ருத்ரன் இருக்கக்கூடியதான தெய்வம். இவர் எப்படி இருக்கார்? ஆகையால் அவருக்கு ருத்ரன் பேரு பரத. அதனால இவருக்கு ருத்ரன் பேரு. அதோட இல்ல,
சம்ஹார சமயத்துல இப்பதான் உலகங்கள்லாம் உண்டாயிருக்க காப்பாத்திட்டே இருக்க. இந்த உலகத்தை அழிக்கணும்னு எப்ப நினைக்கிறீரோ அப்ப என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்த்து வச்சுக்கிறார். அதனால சம்ஹார காலே பிரஜா சம்ஹரன் ரோதயதீதி ருத்ரா, எல்லா பிராணிகளையும் சம்ஹாரம் பண்ணிவிடுறார். எதற்காக? அப்பதான் சார் புதுசா வர முடியும். பழைய வீடை உடைச்சாதான் புது வீடு கட்ட முடியும். பழைய வீடு அப்படியே வச்சுட்டு கட்ட முடியுமோ? உங்களுக்கு என்ன புதுசா வேணும்? நல்ல அழகான டைல்ஸ் எல்லாம் போட்டுக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், மயசபை மாதிரி இருக்கணும். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அப்படி இப்படி ஒரு எண்ணங்கள், மயசபை மாதிரி இந்த மாத்த இருக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு வேண்டிய புண்ணியம் பண்ணதேன்னு வச்சுக்கல. ஆனா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறதா இல்லையா? அது போல ஒரு சொரூபம் என்ன, அது எப்ப வரும்? பழச போனா தானே புதுசு வரும். அதனாலதான் பழச நினைக்கிற. நமக்கெல்லாம் இந்த மனசுக்குள்ள என்ன ஆயிடுது, சில சம்ஸ்காரங்களை சேர்த்து வச்சுட்டோம். நம்ம இப்படி இருந்தா தான் நல்லதுன்னு நம்ம மனசுக்குள்ள ஏற்பட்டு போயிடுது. அது போகணுமே, ஏனால் அது அவ்வளவு சீக்கிரமா போக்க முடியாது. ஆகையால் பகவான் என்ன பண்ற, எல்லாத்தையும் மறுபடியும் சம்ஹாரம் பண்ணிட்டு புதுசாக தயார்படுறது. புதுசாக உண்டாகும் பொழுது அந்த புது சந்தர்ப்பங்களில் உங்களுடைய மனசு நல்ல வழிக்கு வரலாமோ என்னமோ. இப்ப என்ன பண்றோம், போன ஜென்மாவில என்ன மனசு இருக்கோ அந்த மனசுதான் இப்படி இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற பிரகிருதி இருக்கும், அப்படித்தான் அந்த பிரகிருதி பிரகாரமா தான் போயிட்டே இருக்கு. விக்கிரக கிம் கரெக்டது பிரகிருதி பூதானி விக்கிரக கிம் கரெக்டது. அவளுடைய மனசுல போன ஜென்மம் அவளை என்ன சம்ஸ்காரங்கள் இருக்கோ, எந்த வழக்கங்கள் இருக்கோ அதுக்கு தக்கவான் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு 10,000 வருஷம் இல்ல ஒரு 2 லட்சம் வருஷம் அப்படியே தூங்க வச்சிருவார். தூக்க வச்சாச்சுன்னா என்ன ஆச்சுங்க, இந்த சம்ஸ்காரங்கள்லாம் காலக்கிரமேன கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடும். எங்க நாசமாகாது, சம்ஸ்காரங்கள் நாசமாகாது, உள்ளூட போயிடும். மேல வரக்கூடியதான சம்ஸ்காரங்கள் நல்ல சம்ஸ்காரங்களா இருக்கலாம். அந்த நல்ல சம்ஸ்காரங்கள் இருக்கும் பொழுது அப்பொழுது நல்ல வழியா மேலுக்கு வரலாமோ இல்லையோ. அதற்காகத்தான் இந்த சம்ஹாரம் எல்லாம். பிரளயம்னா எதற்கு வந்தால் புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான். ஆகையால் இப்படிப்பட்டதான பிரளயத்தை வரவழித்து கற்பதற்காக எல்லாவற்றையும் தன்னிடத்துல ஒடுக்கிக் கொள்வதனால் அவருக்கு என்ன பேரு, ருத்ரன். சம்ஹார காலே பிரஜாஹ சம்ஹரன்னு ரோதயதி திவா ருத்ரஹ ருதம் ராதி ததாதி திவா. நினைத்த வாழ்க்கையும் ருதம் துன்பத்தை, துன்ப காரணங்களை ராதி அழித்து விடுகிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவருக்கு முருடன்னு பேர். முருடா, முருடானின்னு அம்பாளுக்கு பேர். அவன்னு சிவனுக்கு பேர். அம்பாளுக்கு பவானின்னு பேர். சர்வன்னு சிவனுக்கு பேர். அம்பாளுக்கு சர்வாணின்னு பேர். என்ன சார் இப்படின்னு, அதே ஒரே ஆஸ்பெக்ட் தான் 2 பேரும் பண்ணிட்டு இருக்க. ஒரு பிரகாசஸ்வரூபம் விமர்சஸ்வரூபம்னு சொல்றது. இவரும் அதை தான் பண்ணிட்டு இருக்கார், அம்பாளும் அதை தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றா, எப்படியாவது நீங்க சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல தான் இருந்து கொண்டிருக்க. அவர் என்ன பண்றார், இந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியதான பாபங்கள் என்னென்ன உங்க மனசுல இருக்கோ அந்த பாபங்களை தேடி பிடிச்சு அவருடைய நாமாவை சொன்ன பலத்தினால என்ன நாமாவை சொன்னா சரி நான் துன்பத்தை அழிச்சு விடு இப்படி நாம. அதனாலதான் நமக்கு கொஞ்சமாவது சுகம் வருதுன்னு. அதனால ருதம் ராதி ததாதி திவா ததாதி திவா ருஹோ துக்கம் துக்க காரணம் வா திராவயதி திவா ருத்ரா. துன்பமோ துன்பத்துக்கு காரணமான பாபத்தையும் அவர் அப்படி ஒழுகும்படி நாசமாகும்படி பண்ணி கொண்டிருக்கார். ரோதனா திராவணா ஸ்வாபி ருத்ர இத்யுச்சதே. இதை மருதம் ருஹோ துக்கம் துக்க ஹேதும்பா தத்ராவயதி யப்ரபோ ருத்ர இத்யுச்சதே தஸ்மாத் சிவ பரம காரணம். இது சிவபுராண வச்சனார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது என்ன சொல்றார், சிவபுராணத்துல இருக்கு. இந்த புராணங்கள்லாம் யார் எழுதினார், வியாசாச்சாரியர். அவர் யாரு, சாட்சாத் மகாவிஷ்ணு. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. ஆயா நமக்குத்தான் சிவன் வேறு விஷ்ணு வேறு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு. தத்துவம் ஒண்ணுதான். ஆனா இந்த எந்த தத்துவத்தை எந்த வடிவமாவது தாங்கள் தியானம் பண்ணலாம். ருத்ர ரூபமாக இருக்கிறது யாரு, சாட்சாத் பரமேஸ்வரன் தான். அது மகாவிஷ்ணு தான் ருத்ர ரூபமா இருக்கார். அதாவது ருத்ரன் தான் பரம மகாவிஷ்ணு சொல்லணும். அவளுக்குள்ள வித்தியாசம் இல்லை. எப்பப்ப எழுது உங்களுடைய மனசு எதை நினைக்கிறதோ அதை நினைக்கிறான். சரி சரி, இப்படி எல்லாத்தையும் பண்றாருனாரு
அத்தனையும் அவருக்கு எப்படி சார் தெரியும்? எப்படி முடியும்? உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கா, அத்தனை பிராணிகளுக்கும் அவருடைய ஸ்வரூபம் அவ மனசுல நினைக்கக்கூடியதான ஒரு எண்ணங்களோ அல்லது அவ மனதில் இருக்கக்கூடியதான பாபங்களையோ அவரெல்லாம் அறிந்து எப்படி பண்ணி கொண்டிருப்பார்? அது வரப்ப உனக்கு ஒரு தலை இருக்கு, இந்த ஒரு தலையில எவ்வளவு அறிவு இருக்குன்னு நினைக்கிறாய். அவருக்கு எத்தனை தலை இருக்கு தெரியுமோ? நான் என்ன கணக்கு சஹஸ்ரதீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சஹஸ்ரதீர்ஷா புருஷா, ஆயிரக்கணக்கான தலைகள் உள்ளவர். அவ்வளவு அறிவு இருக்கு. அதனால பகுசிரா பகூனி சிராம்சி யஸ்யா இது பகுசிரா, ஒரே ஒரு தலை நினைக்காதீங்க. இது போல எத்தனை தலைகள் இருக்கு, அத்தனை அறிவு இருக்கு, அத்தனை விதமாக எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருப்பார். உங்க மனசுல என்ன நடக்கிறதோ நமக்கு பார்க்கணும். ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்க, பிரெயின் தலையில இருக்குன்னு. தலையில இருக்கிற பிரெயின் இருக்கு பார்த்தா வெறும் ஆபீஸ் தான். ஆக்சுவலா என்ன பண்றதுன்னா என்ன, உங்க இதயத்தில் இருக்கக்கூடியதான மனசு. தாங்கள் கண்களால் பொருள்களை பார்க்கிறீர், காதால் சத்தத்தை கேட்கிறேன். கேட்கும் பொழுது உங்களுக்கு அறிவு எங்கே உண்டாகிறது? தலையிலே அறிவு உண்டாகிறது இல்ல, இதயத்தில். இதயத்தில் இருக்கக்கூடியதான மனசுல. ஆனா இந்த மனசை கண்ட்ரோல் பண்றது புத்தி. அந்த புத்தி எங்கே இருக்க? அது தலையில இருக்கு. அது என்ன பண்ற தெரியுமா? மனுஷியாளுக்கு இங்க இருந்து அங்க போகணும், இங்க ஏதோ நல்லா இல்ல இடத்துக்கு அங்கே போய் உட்காரணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு எழுந்து தோங்கிறதுக்காக எழுந்துக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு அடியா போட்டு அந்த இடத்துக்கு போங்கிறது, அங்கே போறேன், இங்க உட்காருங்க. இதெல்லாம் யார் சொல்றது? இந்த புத்தி சொல்றது. மனிதனுடைய மனசை கண்ட்ரோல் பண்றது புத்தி. அதனால இந்த பிரெயின்ங்கிறத அது வெறும் ஆபீஸ் தான். வர்ச்சுவலா உங்களுக்கு வரக்கூடியதான இம்பல்சஸ், இமோஷன்ஸ் எல்லாமே எங்க வருது? மனசுலதான். அதனாலதான் சாதாரண மனசை தொட்டு பேசும்போங்கிற மனசு தொட்டும் தலை தொட்டுல பேசலாம். தலை தொட்டு ஏதோ ஆச்சரியம் மனுஷன் மனசு தொட்டு நீங்க தானே தொட்டுக்கிறேன் சொல்லலை சார், யாரும் தெரியல சார். ஆனா நம்ம யோஜனை பண்ணல. இன்ட்ரெஸ்டா நமக்கு தெரியுது, ஆனா யோஜனை பண்ணல. ஆனா முடிச்சுட்டு இருக்கும் பொழுது ஜீவன் எங்க இருக்கான்? கண்கள்ல இருக்கலாம். தட்சிணா அட்டிமுகே விஸ்வா மனசியந்தஸ்து தைஜதா ஆகாதே ஜகருதி பிராஜ்யா திருகா ஜீவம் நிபோததா அப்படின்னு சாஸ்திரங்கள் ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு இருக்கு. ஆகையால் இப்படி ஆயிரக்கணக்கான தலைகளை வைத்துக் கொண்டு அந்தந்த மனசுல என்னென்ன ஏற்படுகிறதோ எல்லாவற்றையும் அறிந்து அவளுக்கு சேமத்தை கொடுக்கிறார். ஆயல் பகுசிராக, வெறுமன பகுசிராக ஆயிரம்னு சொல்லல, வேதம் தான் சொல்லியிருக்கு ஆயிரம். சமஸ்கிருதத்துல ஆயிரம்னு 1 2 3 999,000 நினைக்காதீங்க. அங்க என்னடா சதஞ்ச சஹஸ்ரஞ்ச அனந்த சங்கியாவாசகா, 100 1000 அப்படின்னா எண்லெஸ்ன்னு அர்த்தம். அப்படி அப்புறம் பப்ரு, பகவானுடைய நாம என்ன? பப்ருன்னு. என்ன பேரே நன்னா இல்லையே. ஹிஸ்டரியில ஒருத்தர் பப்ருவாகனார்னு ஒருத்தர். இந்த பப்ருங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? உலகங்களை தரிப்பவர். அத்தனை உலகங்களையும் அவர்தான் சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் வராகாவதாரமாக இருந்து கொண்டு பூமியை சுமந்து கொண்டிருக்கார். இந்த பூமியானது இல்லைன்னா சமுத்திரத்துக்குள்ள போயிடும். இந்த வெயிட்டுக்குள்ள ஜலத்துக்கு மேல அது அப்படியே முதக்கிண்டு இருக்கு. பால் இருக்கு, பாலை நல்லா காய்ச்சிவிட்டேன், காய்ச்சிவிட்டு அப்படியே வச்சுவிட்டேன். வச்சு பிறகு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல ஆடை வரும். அந்த ஆடையானது எங்க இருந்து வந்திருக்கு? பாலுக்குள்ள இருக்கிற ஆடை தான். அதே மாதிரி தான் ஜலத்துக்குள்ள இருந்ததான ஒரு பூமியானது ஜலத்துக்கு மேல முதக்க ஆரம்பிச்சது. அதை ஹிரண்யாட்சர்னு ஒருவன் என்ன பண்ணிட்டார், அதை மடக்கு பாயாட்டம் செலுத்தி பூமிக்கு கீழே 100 யோஜனங்களுக்கு கீழே மறைச்சு வச்சுட்டான். இருக்கக்கூடியதான பிராணிகள்லாம் என்ன செய்து பாருங்க, எல்லாரையும் சுருட்டி உள்ள வச்சுட்டான். விவகாரம் ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே மங்கி கிடக்குற தேவதைகள்லாம் பார்க்கலாம். அவளே கொஞ்ச நாள் ஆனப்பறம் தான் பார்த்தேன். ஏன்டானா நமக்கு வரக்கூடியதான அக்கௌண்ட் கிரெடிட் ஆகலையே, என்னடா யாரும் புண்ணிய கர்மாக்கள் பண்ணலையே, அப்பப்ப நமக்கு ஏதாவது வந்துட்டே இருக்கும். இது என்னடா ஒன்றும் வரலையே, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா பூலோகமே காணும். பூலோகம் இருந்தால்தானே இங்க இருக்கக்கூடியதான மனுஷியாள்லாம் யஜ்ஞ யாகாதிகளோ பூஜை ஜபம் ஹோமங்கள் இவைகள்லாம் பண்ணி தேவதைகளுக்கு திருப்தி பண்ணுவா. யாருமே இல்லையே. பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்றார். பிரம்மதேவர் மகாவிஷ்ணுகிட்ட போய் சொன்னார். அவர் ஒண்ணும் இல்லை, பிரம்மதேவருடைய மூக்குல இருந்து ஒரு தும்பல் வரும்படி பண்ணினார், தும்பினார். அடுத்த கணம் ஒரு சின்ன அளவுல ஒரு பன்னி ஆகாரம் வந்து
அது அங்கிருந்து கீழே விழுது சார். கீழே விழுறதுக்குள்ள என்னாச்சுன்னா யான் அளவு காற்று பூமிக்குள்ள போச்சு. போய் நேரம் என்ன பண்றதுன்னா அந்த தபேன்னு விழுந்த சத்தத்துல அந்த ஹிரண்யாட்சர் முழிச்சுன்னா யாரா இங்க வந்திருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணு இந்த உருவமாக இருந்து கொண்டு அந்த பூமியை தன்னுடைய மூக்குக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு கொம்பால எடுத்து பூமி மேல நிறுத்தி விட, ஜலத்துக்கு மேல நிறுத்தி விட. நிறுத்துறது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருப்பேன், ஒரு உருவம் என்னுடைய அம்சம் இங்கே இருக்கும், பூமியை சமுத்திரத்துக்குள்ள அதை கீழே விழாம காப்பாற்றிக் கொண்டிருப்பேன் அப்படின்னு. அதனாலதான் நாம எல்லாம் சௌக்கியமா இருக்கோம். இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் சமுதிரத்துக்குள்ள. இன்னும் அவர் ஏனஜௌருக்ரா பிருதிவி திருடா வேத சொல்லு. ஏன எவரால் இந்த பிருத்திவியானது திருடமாக இருக்கும் என்பதுக்கு மாடி 90 மாடி கட்டுறாங்க சார். அதுக்கு மேல எல்லாம் என்னென்னமோ வைத்த வைக்கிறேன் சார். இருந்தாலும் பாருங்க கீழே விழுகாம அப்படி இருக்கிறத காரணம் என்ன? அந்த பகவான் உள்ள தாங்கி கொண்டிருக்க. உங்க சரீரத்தை மட்டும் இல்ல, உங்க பூலோகத்தை மட்டும் இல்ல, எல்லா உலகங்களையும் அவர் தாங்கி கொண்டிருக்க. லோகான் அவிகலையது அவிகலான்னு அப்படி இதுல பார்த்தோமோ இல்லையா? அதே போலயே சாஸ்திரேட சிரசா ஆயிரக்கணக்கான தலைகண்டால் ஆதிசேஷன் உலகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கான்னு பார்த்தோமே. அதே போல அந்த உருவமாக புலங்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருப்பதனால் தரித்து கொண்டிருப்பதனால் அவருக்கு பப்ருன்னு விபர்த்தி இது பப்ரு விபர்த்தி லோகா எல்லா லோகங்களையும். பகவான் எனக்கு என்ன பண்ணினார் ஒருத்தர் கேட்டார். பகவான் அவர் பாட்டுக்கு இருக்காரு, நமக்கு என்ன சார் பண்ணினார், என்ன பண்ணலேன்னு கேட்கணும். நீங்க நிக்கிறையில இந்த பூமியில நிக்கிறையில அதுக்கு அவர் ஒரு கணம் இதை எடுத்துட்டா போறோம் பூமி கீழே விழுந்துடும். பூமி வளர்ந்ததையானா இந்த மனுஷனுடைய லைஃப் என்ன பாருங்க பார்க்கலாம். நீங்க உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தங்களை எல்லாம் அவர் தான் கொடுத்துருக்க. சூரியனா இருந்து கொண்டு மரங்க கொடிகள்லாம் வளரும்படி பண்ற. சோமோ பூத்வாரதாத்மகா சந்திர கிரணங்களா இருந்து கொண்டு அவைகள்லாம் உங்க சரீரத்துக்கு உபயோகப்படக்கூடியதான பதார்த்தங்களை அதுக்குள்ள ஏற்றி வைக்கிறார். நீங்க சாப்பிட்ட பிறகு அது ஜீர்ணமாகும்படி அகம் பைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேவா சரீரத்துக்கு பலம் வரும்படி பண்ற. பகவான் என்ன பண்ணான்னு கேட்டீங்க. இந்த கண் பார்க்கணும், காது கேட்கணும், கால் நடக்கணும், எதை பண்ணினாலும் அவருடைய அனுகிரகம். ஏன் பகவான் என்ன பண்ணினான்னு சொல்லப்படாது. பகவான் எப்பொழுதும் எதையும் பண்ணி கொண்டே தான் இருக்க. ஆனா இந்த மனிதன் அவரை நினைக்கல. அதாவது ஏன் பகவானுக்கு என்ன பேரு பப்ரு. அதோட மட்டும் இல்ல, எந்த உலகங்களை எல்லாம் காப்பாற்றினாரோ காப்பாற்றி கொண்டிருக்கிறாரோ அவ்வுலகங்களை எல்லாம் தயார் பண்ணினதே அவர்தான். விஸ்வஸ்ய காரணத்வா விஸ்வயோனி. இது நிறைய தரம் பார்த்திருக்கோம். அதோட இல்ல சுசி ஸ்ரவா சுசீனி ஸ்ரவாணி ஸ்ரவாம்சி ராமானி ஸ்ரவணீயானி. யாருடைய நாமாக்கள் மனுஷியாளுக்கு பவித்திரத்தை உண்டு பண்ணுமோ தூய்மையாக்குமோ அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா. நம்ம சுத்தமா இருக்கோம்னு நினைக்கிறோம். என்ன சுத்தம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சாப்பிட்ட பதார்த்தங்கள்லாம் வயசுக்குள்ள அப்படியே இருக்கும். நான் சுத்தம்னு சொல்ல முடியுமோ? இந்த சரீரத்துக்குள்ள இருந்து எங்கிருந்து வெளியில வந்தாலும் அது அசுத்தம் தான். கண்ணுல இருந்து வரக்கூடியதான ஜலம் அசுத்தம், மூக்குல இருந்து வரக்கூடியதான ஜீவ அசுத்தம், காதுல இருந்து வரக்கூடியதான பதார்த்தம் அசுத்தம், ரத்தம் கட்டாய் வந்தது ஏன்னா அதுவும் அசுத்தம். அப்படி இருக்கக்கூடியதான இந்த சரீரத்தில் நீங்க என்னத்தை நல்லது பண்ண போறேன், நான் தூய்மையானவன் எப்படி சொல்ல போறேன்? அதான் சொல்றாரு, இதெல்லாம் நினைக்காதப்பா உன்னால முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், அபவித்ர பவித்ரோவா. நீ சுத்தமா இருக்கியோ எப்படி இருக்கியோ அது வேற. சர்வாவஸ்தா அங்கதோபிவா. நல்ல பிரிஸ்கா இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், இல்ல வியாதியோட இருக்கியோ அது தெரியும். ஸ்நானம் பண்ண முடியாத 102 டெம்பரேச்சரா இருக்க முடியும். 102 103 டெம்பரேச்சர் ஸ்நானம் பண்ண முடியுமா? முடியாது. உட்கார்ந்தா எழுதுக்க முடியல. அந்த நேரம் வந்தாலும் கவலைப்படாத. எஸ்மரே முண்டரே காட்டம். பகவான நினைத்த மாத்திரத்தினால் என்ன ஆயிடுது? அவர் பவித்திரனா ஆகிறார். அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒழுங்க அற்புதமான மனிதனை தூய்மையாக்கக்கூடியதான பெயர்களை உடையவர். புண்டரி காட்டம்னு ஒரு பேர் வேண்டாம். அச்சுதான்னு சொன்னா போறோம், கேசவான்னு சொன்னா போறோம், நாராயணான்னு சொன்னா போறோம். அதனால்தான் சம்பிரதாயத்துல இவ ஆசமனம் பண்றதுக்கே பகவானுக்கு 24 நாமாச்சு சொல்லுங்க போங்க அப்படின்னு வெறும் ஆசனம் பண்ணினாலே போறோம். அவ்வளவு புண்ணியமாயிடும். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? சுசி ஸ்ரவா சுசீனி ஸ்ரவாம்சி நாமானி யஸ்ய
சஹா சிரவணீயானி காதுக்கு இனிமையான நாமாக்கள் அவருக்கு இருக்க அயல் அவருக்கு ஸ்ருதி ஸ்ரவா ருத்ரோ பகுதிரா பப்ரோ விஸ்வயோதி ஸ்ருதி ஸ்ரவா அப்படிங்கிற நாம வரைக்கும் இருக்கு. இவரை சொன்னதுனால் நமக்கு வரக்கூடியது அமிர்தத்துவம். அந்த அமிர்தத்துவம் என்னன்னு இருக்கிறது அடுத்தது. இதை நான்